ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தந்தையும் அவன் மகனும் வாழ்ந்து வந்தனர். அந்த தந்தைக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவர் எப்போதும் கோபமாக இருப்பார். சிறிய விஷயத்திற்கே கத்துவார், சண்டை போடுவார். வீட்டில் அமைதி என்றே இருக்காது. அவருடைய மனைவியும் மகனும் எப்போதும் பயந்தபடியே இருப்பார்கள். அந்த சிறிய மகன் தனது அப்பாவை மிகவும் நேசித்தான். ஆனால் அப்பாவின் கோபத்தை பார்த்தால் அவனுக்கு பேசக்கூட பயமாக இருந்தது. ஒரு நாள் மாலை நேரம் அப்பா வீட்டிற்கு வந்து ஒரு சிறிய விஷயத்திற்கே மிகவும் கோபமாக கத்த ஆரம்பித்தார். மகன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த இரவு அவன் தூங்காமல் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதினான். மறுநாள் காலை அவன் அந்த காகிதத்தை அப்பாவிடம் கொடுத்தான். அப்பா, இத படிங்க என்றான் மெதுவாக. அந்த தந்தை அதை திறந்து படிக்க ஆரம்பித்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, அப்பா, நீங்க கோபப்படும்போது நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க என்ன சத்தமா திட்டும்போது என் மனசு கஷ்டப்படுது. நீங்க நல்ல அப்பாதான், ஆனா இந்த கோபம் நம்ம எல்லாரையும் தூரம் பண்ணது. இதை படித்ததும் அந்த தந்தை சில நொடிகள் அமைதியாக நின்றார். அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. என் மகன் என்னை பார்த்து பயந்து வாழ்கிறானா என்று மனதில் வருத்தப்பட்டார். அவர் மெதுவாக மகனை அருகில் அழைத்தார். அவனை அணைத்து கொண்டு சொன்னார், மன்னிச்சிடா, இனிமேல் நான் மாற முயற்சிப்பேன். அந்த நாளிலிருந்து அந்த தந்தை தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றார். மெதுவாக அவர் மாற்றமடைந்தார். வீட்டில் சண்டை குறைந்தது, அமைதி அதிகரித்தது. மகனும் மகிழ்ச்சியாக அப்பாவுடன் பேச ஆரம்பித்தான். நன்னெறி: கோபம் நம்மை மட்டுமில்ல, நம்மை நேசிப்பவர்களையும் காயப்படுத்தும். சில நேரங்களில் ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும்.